நான் சொல்றதே புரிஞ்சுக்க மாட்டேன்றேடா. உனக்கு பசிக்குதா இல்லையா? நீ எனக்கு பசிக்கல நீ. இப்போ பசிக்குதா? கனகா, நேற்று நீ வச்ச நாட்டுக்கோழி குழம்பு சூப்பர். இது மாதிரி ஒரு குழம்பு என் வாழ்க்கையிலே சாப்பிட்டதில்லை. நேற்று என் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? நல்லாவே இல்லை. எப்படி சொல்லிட்டா? ஒழுங்கு மரியாதையா போய் ஒரு நல்ல டாக்டரை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடு. அதுதான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. ஏண்டி என்னைய போய் ஆஸ்பத்திரி போய் ட்ரீட்மெண்ட் பண்ண சொல்கிறேன்? இதுக்குன்னு ஒரு லேகியம் இருக்கான், அதை சாப்பிட்டா சும்மா அப்படி இருக்குமா? யோ, என்னத்தையாவது சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்காத. இப்படிதான் என் ஃப்ரெண்டோட வீட்டுக்காரரு லேகியம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து ஏதோ ஒன்று சாப்பிட்டாங்க. கீழே இருந்து நரம்பு அறந்து போச்சியா. கண்டது கழிவு தின்னாம ஒழுங்கா ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பண்ற வேலையை பாரு. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் தான் ஏன் பாவம். கனகா, இப்போ அந்த லேகியத்தை சாப்பிட்டு பார்ப்போம். சரியா இல்லையா ஹாஸ்பிட்டல் போய் பார்ப்போம். இப்போ வா பெட்ரூம்ல போய் பார்ப்போம். ஆமா, பெட்ரூம்க்கு போனா மட்டும் எல்லாம் வேஸ்ட்டு தான். வந்து தொலை. கூட கூட்டிட்டு போ கனகா, அவன் கூட வந்துடுறேன். எனக்கு பத்தல உனக்கும் பத்தல, எத்தனை தடவை கொடுத்தும் பத்தல. சின்ன பொண்ண நைஸ் பண்ண எனக்கு தெரியல, இந்த சின்ன பொண்ண நைஸ் பண்ண எனக்கு தெரியல. எனக்கு பத்தல உனக்கு பத்தல, எத்தனை தடவை கொடுத்தும் பத்தல. இந்த சின்ன பொண்ண நைஸ் பண்ண எனக்கு தெரியல, இந்த சின்ன பொண்ண நைஸ் பண்ண எனக்கு தெரியல. என் அழகு சுந்தரி பொண்ணு நீ என் மேல ஒரு கண்ணு, நீ அழகு சுந்தரி பொண்ணு நீ என் மேல கண்ணு. என்னை ஏதாச்சும் ஒன்று பண்ணு, என்னை ஏதாச்சும் ஒன்று பண்ணு, என்ன பண்ணு, என்ன பண்ணு, ஏதாச்சும் ஒன்று பண்ணு. தனக்கு 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 தன்னே நானே அந்த தன்னே நானே. தம்பி, என்ன சொல்லாம பிரேமா வந்துட்ட? ஆனா இல்லைண்ணே, திடீர்னு ஒரு வேலை இருந்ததுண்ணே, அதான் சொல்லாமலாம் வந்துட்டேன். சரி, என்ன விஷயமா வந்திருக்க? எனக்கு ஒரு முக்கியமான வேலை, அதான் சொல்லாமலாம் வந்துட்டேன். அப்படியா? பஸ் ஸ்டாண்ட்ல நிறைய லாட்ஜ்லாம் இருக்கு, உனக்கு சூப்பர் ஏசி ரூமா போட்டு தரேன் வா. அண்ணா, இவ்வளோ பெரிய வீடு இருக்கு, நான் எதுக்கு லாட்ஜில் விட்டாங்கண்ணா? ஒண்ணா தம்பி, நல்ல அருமையான ரூம். பரவாயில்ல விடுங்க, நம்ம வீடுங்க. இங்க தங்க சரிப்பட்டு வராது, அதுதான் அண்ணி வேண்டாப்பா. அண்ணி நல்ல ரூபா போட்டு தரேன். அண்ணி தம்பி அட இருங்க. அண்ணி 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 அண்ணி. வாடா கார்த்தி, நேத்தே வரேன்னு சொல்லி கால் பண்ண, இப்பதான் வரியா நீ? என்னது, இவன் வருவான்னு உனக்கு நேத்தே தெரியுமா? அவன் முந்தா நாளே வீடியோ கால் பண்ணி அண்ணி நான் நாளைக்கு வரேன்னு சொன்னான். ஆனா இப்பதான் வந்திருக்கான். சரி வாடா கார்த்தி. நான் பஸ் ஸ்டாண்ட்ல ரூம் போட்டிருக்கான், அங்க தங்கிப்போ வா. எதுக்கு? நமக்கு இவ்வளவு பெரிய வீடு இருக்கும்போது நம்ம பிள்ளை எதுக்கு லாட்ஜில் தங்கணும்? இல்ல, அங்க தங்கினாதான் நல்ல வசதியா இருக்கும். நீ வாடா கார்த்தி. அங்க தங்கினா வந்து ஃப்ரீயா இருக்கும். அவர் கிடக்குறாரு, நீ வா கார்த்தி. வாடா கார்த்தி. அப்புறம் ஊர்ல அப்பா அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்களா? உட்காரு வா. அப்புறம்டா சொல்லு. இன்னும் ஏதாச்சும் பாத்துட்டு இருக்காங்களா என்ன? ஊர்ல அம்மா அப்பா பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியா? அப்ப இந்த வருஷத்துல உனக்கு கல்யாணம் முடிஞ்சிருன்னு சொல்லு. டேய், கல்யாணம் பண்றது முக்கியம் இல்லடா, கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நடக்க வேண்டிய முக்கியமான விஷயம்தான் ரொம்ப முக்கியம். அது என்ன நீ முக்கியமான விஷயம்? கல்யாணம் பண்ணா கொண்டாடி காய்கறி வாங்கி கொடுக்கணும், பாத்திரம் கழுவணும், அவ சேலையை துவைக்கணும், அவ பாத்ரூம் போனா கூட கூடயே போகணும்.
அப்பதான் நீ சந்தோஷமா இருக்க முடியும். இந்த வேலை பூரா அந்த ஆளு செய்யற வேலை, நான் சொன்னது வேற. அண்ணி இப்போதான் நீ சொல்றது எனக்கு புரியுது. இனிமேல் நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன் நீங்க சொன்னீங்க. டேய் மசன்னு பேசிட்டு இருக்காத, போய் குளிச்சுட்டு வா, சாப்பிடலாம். அடியே நான் வேலைக்கு போன பிறகு அவன் ரூம்ல கிட்ட போய் உட்காந்துக்காத, நீ ஒரு ரூம்லயே இருந்துக்கோ வர்ற வரைக்கும். காலத்து பசங்க பாரு செல்ல இப்படியே பார்த்துட்டு இருக்காங்க கண்ட படத்தை. சரியா? சரி நான் வேலைக்கு போயிட்டா. என்னடா பசிக்குதா? இல்லை நீ பசிக்கல. என்னடா டயர்டா வந்திருக்க, உனக்கு பசிக்குதா இல்லையா சொல்லு. நீ பசிக்கல. நான் சொல்றதே புரிஞ்சுக்க மாட்டேன்டா. உனக்கு பசிக்குதா இல்லையா? நீ பசிக்கல. இப்போ பசிக்குதா? அண்ணி எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் அண்ணி. என்னடா? அண்ணி எனக்கு கொஞ்சம் ஆண்மை குறைவு, அதான் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கேன். எனக்கு எந்த பெண்களாலையும் ஒன்றா இருக்க முடியாது. அட பாவி, நீ வருவன்னு நினைச்சிட்டு நான் நிறைய கனவுளோட இருந்தேன்டா. நீயும் வேஸ்டா? ஐயோ, வந்தவனும் சரியில்லை, வாச்சவனும் சரியில்லை. ச்சே. என்னடி மோகினி மாதிரி வந்து நிக்கிற? யோ, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, வா பெட்ரூம் போலாம். என்னடி எப்போதும் பெட்ரூமுக்கு நான் கூப்பிடுவேன், நீ வர மாட்டேன். இப்போ என்ன நீ கூப்பிடுற? நான் எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பிய. யோ, உண்மையிலேயே உனக்கு எந்த குறையும் இல்லையா? நான் தாயா உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நீ ரொம்ப ஸ்ட்ராங்கியா. வா போலாம். நெசமாவா சொல்ற? யோ ஆமாயா, நீ சொக்க தங்கையா. நான் தாயா எத்தனை நாள் உன்னை புரிஞ்சுக்கல. உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? நம்ம எது சரின்னு நினைக்கிறோமோ அது சரி, எது தப்புன்னு நினைக்கிறோமோ அது தப்பு. நீ வாயா, நம்ம சந்தோஷமா இருக்கலாம். இதான் இப்போதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.